இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் மேலும் விருச்சிக ராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 8/7/2024 14/7/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு சனி உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தின் பார்வையில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கான உங்களை அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோகா உடற்பயிற்சி குறைவிடாமல் நீங்கள் பச்சை காய்கறிகளை முடிஞ்சவரை சாப்பிடணும். பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த திசையும் வாய்ப்புகளையும் வழங்கும். ஏன்னா இந்த வாரத்தில் பணத்தை சேமிப்பதில் அல்லது சேமிப்பதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவை பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் குழந்தைகளுடன் முடிஞ்சவரை பொன்னான நேரத்தை செலவிடணும். இதுவே சிறந்த தைலம். ஏன்னா உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சில காலம் மறந்துவிடக்கூடிய நேரத்தை செலவிடும் முடிவில்லாத மகிழ்ச்சியின் ஊற்று மூலமே வீட்டின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவிங்க. இந்த வாரம் சில சக ஊழியர்கள் பல முக்கியமான விஷயங்களில் உங்களின் பணிபாணியில் அதிருப்தியுடன் இருப்பதை பார்ப்பீங்க. ஆனால் அவங்க இதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்பதால் இதை நீங்கள் மேம்படுத்துவது பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முடிவுகள் வரலைன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து தேவைக்கேற்ப பொருத்தமான முன்னேற்றங்களை செய்கிறது நல்லது. இந்த ராசிக்காரவங்க சிலருக்கு இந்த வாரம் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இருந்தாலும் இதற்காக ஆரம்பத்தில் இருந்தே கடினமாக உழைக்கணும். மேலும் உங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தணும். சரியான திசையில் தொடர்ந்து செயல்படணும். இந்த நேரத்தில் ஒருவர்கிட்ட இருந்து சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பார்க்கவாய நமகன்னு தினமும் 11 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உயர்வானதை அடையும் நேரமாக இந்த நேரம் இருக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் நிற்கிறாரு. பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. நினைச்சது நிறைவேறும். குடும்பத்தின் மேல் இருந்த கண் திருஷ்டி அகன்று அனைவருக்கும் நல்ல ஆரோக்கிய நிலவும். தொழில் மூலம் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சமுதாய அந்தஸ்து, வெற்றி, புகழ், செல்வாக்கு பெறுவீங்க. வீட்டிலும் தொழிலிடத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் தொழிலுக்கு ஒத்துழைச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்க உத்தியோகஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அவங்களோட திறமையினால் அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கும். வயோதிகர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சீராகும். மூத்த மருமகன் சொத்து பிரிப்பதில் தன் ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. சிலர் வேலைக்காக வெளிநாடு போகலாம். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து எதிர்பாராத ஒரு இனிய செய்தி கிட்டும். ஆன்மீக தகவல்களுக்கு போய் மனமகிழ்ச்சியை அதிகரிப்பீங்க. தந்தைக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் ஆதாயம் உண்டாகும். வராகி வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு முற்பகுதியில் வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கையில் நன்கு ஆலோசனை செஞ்சு எடுக்கிறது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கு போகிற பெண்கள் மற்றும் அரசு வேலையை முயற்சி செஞ்சீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக பணியிலையும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைச்சிங்கன்னா அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். அலுவலகம் போகிற பெண்மணிகள் சில சலுகைகளை பெற வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்ட நாட்கள் 8, 12. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி கீழ்கண்ட பாடலை சொல்லுங்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சொல்லி குளித்தரும் சேவடி கோமளவே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதும் படைத்த புனிதரும் நீயே என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் அமர்றாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேணாம். இல்லைன்னா உங்கள் நோயை அது மோசமாக்கிரும். உங்களை மற்ற விஷயங்களில் பிஸியாக வச்சுக்கிட்டு சரியான மருத்துவரிடம் இருந்து பரிசை பெறணும். நிதி அம்சத்திலிருந்து உங்கள் 7வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறார். இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த திசையையும் வாய்ப்புகளையும் வழங்கும். ஏன்னா இந்த வாரம் பணத்தை சேமிப்பதில் அல்லது சேமிப்பதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் முடிவுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது திணிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் சொந்த
நலன்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிப்பீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து தீர்வு காண முயற்சி செய்யணும். இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அதனால் நீங்கள் முன்னெப்போதும் இல்லாத சில சவால்களை மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றி அடைவீங்க. இந்த வாரம் பல மாணவர்களின் வாழ்க்கை வரைபடம் திடீர்னு புதிய உயரங்களை எட்டும். இதனால் குடும்பத்தில் உங்கள் நற்பெயர் உயரும். மேலும் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து வீட்டு பெரியவர்களின் ஆசையாக சில கல்வி பொருட்களை பெறலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 27 முறைவும் பௌமையான மக்கள் ஜெபிக்கணும். காரியங்கள் கைகூடும் வாரமாக இந்த வாரம் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் தொடர்புகள் நல்லா தான் இருக்கும். நோய் எதிரி தொல்லைகள் வழங்கிய ராசி அதிபதி செவ்வாய் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் சென்று குருவுடன் இணைஞ்சு ராசியை பார்க்குறாரு. அதனால் தொழில் நல்லா தான் இருக்குது. தொழில் போட்டிகள் நீங்கும், கடன் தொல்லை குறையும், சேமிப்பு உயரும், திடீரதிர்ஷ்டம் உண்டாகும், கொடுத்த தொகை விரைவில் வசூலாகும், அரசின் கான்ட்ராக்ட் மற்றும் குத்தகைக்காரர்களுக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும், பண தொடர்புடைய பிரச்சனைகள், கூட்டாளிகளிடம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தம்பதிகள் ஒருவர் விஷயங்களில் பிறர் தலையிடாமல் அவரவர் வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது. பிள்ளைகள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு உபரி நேரத்தில் தையல், அழகுக்கலை போன்ற தொழில் தொடர்பான கல்வி கற்கும் ஆர்வம் உண்டாகும். சிலர் விருப்ப திருமணம் செய்யலாம். சிலருக்கு தந்தையின் வாரிசு வேலை கிடைக்கும். நவகிரகங்களை வழிபடணும். பொருளாதார நிலை திருப்திகரமாகத்தான் இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாயிரும். வீடு மனை வாங்கணுன்ற நீண்ட நாட்களாக நீங்கள் நினைக்கிறது இப்போ சாதகமாக முடியும். பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போ எடுக்க வேணாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 8-11, அதிர்ஷ்ட எண்கள் 7-9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். தேனோக்கும் கிளிய மூளை உமைக்கேள்வன் செலும்பவள தானோக்கு திருமேனி குளிர்வான் சங்கரனை வானோக்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனதே வைத்தேனே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் சந்திரனின் 3வது வீட்டில் அமர்றாரு. ஆரோக்கிய ஜாதகத்தின்படி இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி வரும். அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும். காலையிலும் மாலையிலும் சுமார் 30 நிமிடங்கள் தவறாமல் நடக்கணும். உங்கள் பணக்குவிப்பு குறித்து நீங்கள் அடிக்கடி சற்று அலட்சியமாக இருப்பது கவனிக்கப்படுது. இதன் எதிர்மறையான தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி பணத்தை சேமிக்கிறது குறித்து அவங்களோட ஆலோசனையை பெறணும். ஏன்னா இந்த நேரத்தில் வியாழன் கிரகம் உங்கள் 6வது வீட்டில் இருக்குது. உங்கள் பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவம் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசையில் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் பொறுமை இழந்து அநாகரிகமாக வார்த்தைகளை உபயோகிக்கணும். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உபயோகிக்கவே வேணாம். அதனால் இது போன்ற செயல்களை தவிர்த்துருங்க. நட்சத்திரங்களின் சஞ்சாரத்தினால உங்கள் தலைமைத்துவம் நிர்வாகத்திறனும் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கும். அதனால் பணியிடத்தில் உங்கள் சொந்த அடையாளத்தையும் மரியாதையும் பெறுறதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது தவிர இந்த நேரத்தில் பணியிடத்தில் ஒரு பெண் சக ஊழியர் முழு ஆதரவையும் நீங்கள் பெறலாம். வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கணும் என்ற கனவுல இருந்து மாணவர்களுக்கு இந்த வாரம் சூழ்நிலையில் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடும். காலையில் எழுந்த பாடங்களை பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்யணும். தனுசு ராசிக்கு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். சூரியன் பார்வை அந்த மாதிரி இருக்குது. தர்மம் தலை காக்கும் நேரம். உங்களின் கௌரவத்தை நிலைநிறுத்திக்கிருவீங்க. தனித்திறமையால் சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும்.
அரசு வேலை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வேலை கிடச்சிரும். சமுதாய மரியாதை கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமையும். தொழிலில் லாபம் இருக்கும். அது மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்கள் மனதை குடைந்த சில முக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 6ல் இருக்கும் குரு குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் கடன் கிடைக்கும். செவ்வாய் ராசி மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்குது. சில விரயங்கள் ஏற்பட்டாலும் இது நல்ல எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாக அமையும். உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் என உங்கள் கையில் தாராளமாக பணம் புழங்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடு சீராகும். திருமண முயற்சி சாதகமாகும். திருமணத்திற்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைக்கும். சில வழிபாடு யோகத்தை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய நிலை நல்லபடியாக இருக்குது. வீண் செலவுகளும் எதுவும் ஏற்படலை. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது. அனுசரித்து போகிறது நல்லது. வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விருப்பப்படி இடமாறுதல் கிடைக்கும். வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் அசதியும் சோர்வும் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 11, 14. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. சந்திராஷ்டம நாட்கள் 8, 9 அதிகாலை வரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொலால் பெருவாக்கும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்க்கும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 8/7/2024 14/7/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.